ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த வாரம் 15 அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசு சார்பில் இந்த வாரத்தில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. என்னமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு தரிசனத்திற்கு ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அமைச்சர் ரமேஷ் அவருடைய அறிவுறுத்தலின்படி ஓரிரு மாதங்களில் ஆன்லைன் டிக்கெட் முன்பதிவு முறை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழகத்தில் உள்ள எல்லா கோயில்களுமே ஆன்லைன் மூலமாக தான் டிக்கெட் புக் பண்ணுற மாரி ஆப்ஷன்ஸை கொண்டு வராங்க. அதேமாரி டேரெக்டாகவும் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இந்த சேவைகளை விரைவில் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, ரேஷன் கார்டு வச்சிருப்பவங்களுக்கு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்க, உங்கள் ரேஷன் அட்டையில் எத்தனை மெம்பர் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே கண்டிப்பாக கைரேகை வச்சு ஆகணுங்க. அதனால் யாராச்சும் விடுபட்டு இருக்காங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிட்டு ரேஷன் கடையில் கைரேகை வைக்க பாருங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பொருட்கள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா அவங்க பெயர் நீக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் ரேஷன் கடைகளில் போயிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர் யார் யாரெல்லாம் கேவைசி பண்ணாமல் இருக்காங்களோ சீக்கிரமாக பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் மாநிலம் முழுவதும் போதைப்பொருள் இல்லாத ஆரோக்கியமான மற்றும் சமூக பொறுப்புணர்வுமிக்க சூழலை உருவாக்க உறுதி பூண்டுள்ளது. அதனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 21 வயதுக்கு குறைவான எந்த நபரும் மதுபானம் விற்கப்படவோ வழங்கப்படவோ விநியோகிக்கப்படவோ அல்லது பரிமாறப்படவோ கூடாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. 21 வயசுக்குள்ளே இருக்காங்க, யாருமே மதுபானம் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, அந்த மாதிரி அப்டேட் இருக்குது. அப்படி யாராச்சும் மேலே சந்தேகம் ஏற்படுது, அவங்க ஏஜ் மேலே சந்தேகம் ஏற்படுது அப்படின்னா அவங்ககிட்ட டாக்குமெண்ட்ஸை வாங்குங்க. ஏஜ் ப்ரூஃப்கான டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் மதுபானம் கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு சார்பில். மீறிங்க அப்படின்னா நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ரேஷன் கடைகளுக்கு மாதந்தோறும் 15ஆம் தேதி பொருட்கள் அனுப்ப உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்கள் தடையின்றி கிடைக்க கிடங்கிலிருந்து கடைகளுக்கு அடுத்த மாத பொருட்களை நடப்பு மாதம் 15ஆம் தேதி முதலே அனுப்ப அதிகாரிகளுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருக்காங்க. ரேஷன் கடைகளில் அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் போன்ற பொருட்கள்லாம் மானிய விலையில் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ இந்த மாதம் பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் குடோன்லேருந்து பொருட்களை அனுப்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த மாதம் பொருட்கள் கொடுக்கறதுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதி முதலே பொருட்களை கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதனால் பொருட்களை ரேஷன் கடையில் அந்த மாதம் சீக்கிரமாக கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதங்களில் கோவில் பிரசாதத்தை அரசே தயாரித்து விற்பனை செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதனால் அரசுக்கு வருவாய் ஏற்படும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. பழைய டெண்டர்லாம் ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பள்ளிகளுக்குள் ஜாதி மத அடையாளங்களுடன் கல்வி வளாகத்திற்குள் வர தடை அப்படின்ற மாரி அமைச்சர் ராஜ்மோகனில் பார்த்தா தகவல் கொடுத்துருக்காருங்க. ஸோ இந்த ஜாதி மத அடையாளத்தோடு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5000 பள்ளிகளில் ஏஐக்கான பயிற்சி தொடங்குகிறோம். செயற்கை நுண்ணறிவு குறித்து பயிற்சி கொடுக்க போகிறோம். முதற்கட்டமாக 5000 பள்ளிகளில் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி அவர் தெரிவிச்சிருக்காருங்க. ஸோ இன்னும் நிறையா அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நிறையா புது வேக்கன்சி நிரப்ப போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பதிவுத்துறை, ஸோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு அப்டேட் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது வருகையில்லா ஆவணப்பதிவு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்துக்கு நேரடியாக போகாமல் ஆன்லைன் மூலமாகவே நீங்களே உங்களுக்கான பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் ஆன்லைன் மூலமாக அப்ரூவல் கொடுத்துறாங்க அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக பத்திர காப்பி டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. இது எந்தெந்த சேவைக்கு பொருந்தும் அப்படின்னா, முதல் விற்பனை மனை அதை நீங்களே ஆன்லைன் மூலமாக பண்ணலாம். முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள், இதெல்லாமே நீங்கள் சார் பதிவாளர் அலுவலகம் போகாமல் வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணி அவங்க ஆன்லைன்லேயே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. நீங்கள் பத்திரப்பதிவு அலுவலகத்துக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் தேவைப்படும்.
வெப்கேம் தேவைப்படும். இது இருந்தால் இருக்கா அப்படின்னாவே தாராளமாக நீங்களே அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்தில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை உருவாக்கி இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் 2500 புதிய வேக்கன்சியை வந்து பார்த்தா நிரப்புங்க அப்படின்ற மாரி அரசாணையை வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், விவசாயிகளுக்கு 134.83 கோடியில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கியிருக்காங்க. இது வந்து டெல்டா மாவட்டங்களில் வந்து நெல் பயிரை ஊக்குவிப்பதற்காக அவங்களுக்கான உரம் அதெல்லாம் வாங்குறதுக்கு குறுவை தொகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ கண்டிப்பாக குறுவை தொகுப்புக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது கொடுத்து விரைவில் நம்ம சேனலில் வீடியோ போடும், அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் கீழ் உங்களுக்கு அதாவது போட்டித் தேர்வுகளுக்கான ஒரு இலவச பயிற்சி வந்து வழங்குறாங்க. எங்கே வழங்குறாங்க அப்படின்னா சென்னை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜூன் 1ஆம் தேதி முதல் பின்வரும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி நடத்துகிறாங்க. டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ் இருக்கு பாருங்க, குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 இருக்கலாமே ஆஃப்லைன் மூலமாக கிளாஸ் நடக்கும். திங்கள் புதன் வெள்ளி காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்க போகுது. அதேமாரி ஆர்ஆர்பி ஏஎல்பி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி குரூப் டிக்குலாம் ஆஃப்லைன் கிளாஸ் நடக்குது. செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை காலைல 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர்பி ஏஎல்பி அப்புறம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செவ்வாய் மற்றும் வியாழன் 6 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும். ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, இந்த முகவரிக்கு போயிட்டு தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோயில்களுக்கு அறங்காவலரை வந்து பார்த்தா நியமனம் பண்ணுறதுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆன்லைன் மூலமாக தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். கடைசி தேதி 22/7/2026 ஈவினிங் 5:45 உங்களுக்கான அப்ளிகேஷனை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அறங்காவலர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நியமனம் பண்ணுறாங்க. 214 திருக்கோயில்களுக்கு அறங்காவலர் நியமனம் பண்ணுறாங்க. அதுக்கான அப்டேட்லாம் ரெடியாக இருக்குதுங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அதாவது பத்திரப்பதிவுத்துறை வராங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து அமர வைப்பதற்கு ஸோ அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதேமாரி தாமதமின்றி அன்றைய தினமே ஆவணங்களை பொதுமக்களும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சர்வே நம்பர்களுக்குமே அந்த கைட்லைன் வேல்யூ இந்த மாத இறுதிக்குள்ளே வழங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறையிலேருந்து இந்த ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு உள்ளிட்ட முக்கிய சர்டிஃபிகேட்டை 5 நாட்களில் வழங்க நடவடிக்கை எடுப்படும். அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாரி வருவாய்த்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு சார்பில் வருவாய்த்துறை சார்பில் 34 வகையான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், ஓபிசி, ஃபஸ்ட் கிராஜுவேட், பென்ஷன் வாங்குறது, ரேஷன் அட்டை, இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட் பட்டாவாக இருக்கட்டும் பத்திரப்பதிவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 நாட்களுக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். அது அடுத்த மாதம் முதல் அமலுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்டா எல்லாமே உங்களுக்கு 15 நாட்களுக்குள்ள வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தா முக்கிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பொதுமக்கள் குடும்ப மனுக்களுக்கு 15 நாட்களுக்குள்ள தீர்வு காணப்படும் அப்படின்ற மாதிரியும் அவர் அப்டேட்டை வெளியிட்டிருக்காரு. அடுத்த மாதம் முதல் இது வந்து அமலுக்கு வருது அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்வாரிய கள உதவியாளர் பணிக்கான உடல் தகுதி தேர்வில் வெறும் காலில் மின்கம்பம் ஏற வேண்டும் என்ற விதியை திருத்தி ஷூ அணியலாம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது மின்சாரத்துறை கள உதவியாளர் அப்படின்ற ஒரு வேக்கன்சி இருக்குது. அந்த பதவிக்கு நம்ம மின்கம்பம் ஏறணுங்க. அந்த மின்கம்பம் ஏறுவதற்கு உடல் தகுதி தேர்வு வைப்பாங்க. அதில் வெறும் காலில் ஏறுவதற்கு பதிலாக ஷூ அணிஞ்சு ஏறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 30 அடி உயர மின்கம்பத்தை 8 நிமிடம் ஏற வேண்டும். ஸோ கிட்டத்தட்ட 1850 கள உதவியாளர்களுக்கான வேக்கன்சியை டிஎன்பிஎஸ்சி மூலமாக தயாராகி வருது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கு தமிழக அரசு இந்த வாரத்தில் கொடுக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகள். ஸோ உடைய கருத்துக்களை என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.